இன்னைக்கு நம்மளால ப்ரொடக்டிவா ஒரு வேலையும் செய்ய முடியாம தடுக்கிற ஒரு பெரிய எதிரி, அதாவது தள்ளி போடுற பழக்கம், ப்ரோக்ராஸ்டினேஷன் பத்தி பார்க்க போறோம். இந்த பேட் ஹேபிட் நம்ம லைஃப்ல வராம எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு பார்ப்போம். முதல்ல ஒரு லிஸ்ட் போடுங்க. நம்ம எல்லாருக்கும் டெய்லி செய்ய வேண்டிய டாஸ்க்ஸ் இருக்கும். அப்படி நிறைய ஒர்க் இருக்கும்போது எதை முதல்ல செய்யணும்னு கன்ஃபியூஷன் வரும் இல்ல, அப்பதான் ப்ரோக்ராஸ்டினேஷன் தலை தூக்கும். இதை அவாய்ட் பண்ண நீங்க செய்ய வேண்டிய ஒர்க்கை எல்லாம் ஒரு லிஸ்டா எழுதுங்க. இதனால என்னென்ன பெண்டிங் இருக்குன்னு ஒரு ஐடியா வரும். ப்ரையாரிட்டிஸை அரேஞ்ச் பண்ணலாம். இல்லனா சின்ன சின்ன ஈஸி டாஸ்க்ஸை முதல்ல முடிச்சிட்டு கண்டினியூ பண்ணலாம். அப்படி பண்ணும்போது ஃப்ளோ வரும். பெரிய டாஸ்கை ஸ்மால் டாஸ்க்ஸா ஸ்பிளிட் பண்ணினா அதை முடிக்க அது அளவுக்கு டஃபா தெரியாது. ஒவ்வொரு டாஸ்க் முடிக்கும் போதும் லிஸ்ட்ல செக் பண்ணினா பிரெயின்ல டோபமைன் ரிலீஸ் ஆகும். அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரும். சோ மேக் a list and tick it as you go. ரெண்டாவது, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் குறையுங்க. முக்கியமா நம்ம மொபைல் போன், Facebook, Instagram, TikTok நியூ நம்ம ஃபோக்கஸை டிஸ்டர்ப் பண்ற நிறைய திங்ஸ் இருக்கு. உங்க போன்ல ஸ்கிரீன் டைம் எவ்வளவுன்னு செக் பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு டைம் போன் கைக்கு எட்டாத டிஸ்டன்ஸ்ல இருக்கு. நிறைய பேருக்கு, எனக்கும் சம்டைம்ஸ் போன் எப்பவும் பக்கத்திலேயே தான் இருக்கு. ஆனா நம்மள நாமே கண்ட்ரோல் பண்ணி இம்பார்ட்டன்ட் டைம்ல, எஸ்பெஷலி when with family or while eating, போனை ஒரு டிராவர்லோ கேபினெட்லோ ஐசைட்ல இல்லாத இடத்துல வச்சிட்டீங்கன்னா டெம்ப்ட் ஆக மாத்தலாம். அதே மாதிரி அன்வான்டட் ஆப்ஸை ஹோம் ஸ்கிரீன்ல வைக்காம ஃபோல்டருக்குள்ள மறைச்சு வைங்க. இட் will reduce the urge. மூணாவது, 2 நிமிட விதியை கொண்டுள்ளது. சில நேரம் பிக் டாஸ்க் செய்ய மோட்டிவேஷன் இல்லாம இருக்கும். எக்ஸாம்பிள், ரன்னிங் போவோம் நினைச்சா கூட OMG 1 மணி ஓடணுமான்னு தோணும். அப்போ இந்த ரூல் ட்ரை பண்ணுங்க. Instead of thinking I'm going to run 10 kilometers, just think I'll wear my shoes and step outside. That takes only 2 minutes. Once you're outside, you'll likely go for the run. Starting is the hardest part. So don't overthink the whole job. Just take the first step, rest will follow. நாலாவது, அக்கௌண்டபிலிட்டி. தனியா லேசியா இருக்கும்போது ஒரு அக்கௌண்டபிலிட்டி படி வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள், ஜிம்முக்கு போறீங்கன்னா பார்ட்னர் கூட போங்க. ஒருத்தருக்கு மோட்டிவேஷன் இல்லாம இருந்தாலும் மற்றவர் மோட்டிவேட் பண்ணி லீட் பண்ணுவாங்க. இல்லனா நான் இதை செய்ய போறேன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. லைக் this year I'm running a marathon na, when they ask, it will push you to actually do it. Keeps you accountable. கடைசியா, ஐந்தாவது, don't overthink, just do it. கொஞ்சம் டஃப் தான், ஆனா பழகிட்டா சூப்பர் எஃபெக்டிவ். சில பேர் ஒரு டாஸ்க் செய்யறதை விட அதை பத்தி பிளான் பண்ணிக்கிட்டே டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு தான் பேரு அனாலிசிஸ் பாராலிசிஸ். So instead act quick, like should I fold clothes? Don't think, just fold. Should I call my friend? Don't think, just call. That reflex builds habit and habits build success. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தான் பயனுள்ளது இருக்கும். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.